வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், உள்ளது உள்ளவாறு எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடம் பொறுத்து அது ஜென்ம ஜாதகமா இருந்தாலும் சரி, கோச்சார பலனா இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக 25 எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருப்பங்களை நிறைந்த ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை நாம் இந்த வீடியோல கொஞ்சம் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி மார்ச் இறுதியில் 2025 மார்ச் 29, 2025 பாத்தீங்கன்னா சனி கும்பத்துல கடந்த 2.5 வருடமாக இருந்த சனி மீனத்துக்கு குருவின் வீடாகிய மீனத்துக்கு இடம்பெயர்கிறார். அதே போல ராகு கேது 1.5 வருடத்துக்கு ஒரு தடவை இடம்பெயரக்கூடிய ராகுவும் கேதுவும் ஏப்ரல் 2025 அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும் அதே மாதிரி கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் இடம்பெயர்கிறார். இத்தகைய இடம்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா எத்தகையோட தாக்கத்தை கொடுக்க போகிறது, குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகிறது, இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி மே மாதம் 2025 குருவும் இடம்பெயர்கிறார். ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுகிறது. அது எப்படி மேஷ ராசிக்கு ஆகுதுன்னு பார்த்தா 2ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை மேஷராசிக்கு குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்துல 12ஆம் இடத்தில் இதுவரைக்கும் இருந்த ராகு 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு போவது ஒரு நல்ல விஷயம். 6ஆம் இடத்தில் கேது இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 11ஆம் இடத்தில் இதுவரை 2.5 வருடமாக இருந்த சனி 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம், அதாவது 7 நாட் சனியை துவக்க போகிறார் மேஷராசிக்காரர். இத்தகைய ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரருக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது மெயினா முதல் பார்க்க வேண்டியது சனி. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு அம்சம்தான். பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஓய்வான லாபத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைம் இருந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில விரயங்கள், சுப முதலீடுகள், குடுக்கல் வாங்கல், வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணங்கள், கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று சொல்லப்படுகிற வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அடுத்த சில வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சனி 12ஆம் இடத்துக்கு. ஸோ 7 நாட் சனின்னு ஒரு விஷயம் வராமையே போயிடுச்சுன்னா மனுஷன் டெவலப் ஆகாம அப்படியே அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லயே குளிர்காஞ்சிட்டு போயிடுவார். ஸோ 7 நாட் சனி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதகருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம இது வரைக்கும் இருந்தோமே, அதுல இருந்து சில முயற்சிகள் செய்யணும், மாறணும், இப்படியே இருந்தா எப்படிங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த சனி பயிற்சி. ஸோ விரயங்கள் பண்ணும்பொழுது சில லாஸ் ஆஃப் இன்கம், சில விஷயத்தை நோக்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு ரிஸ்க் எடுத்து சிலது செயல்படுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அம்சங்கள் படிப்படியாக ஏப்ரல் 2025 வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல ராகு அதே மாதம் 11ஆம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல பயிற்சி. 11ஆம் இடத்துக்கு ராகு வருவது ஓரளவுக்கு லாபத்தை நோக்கி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்வது, அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. குறிப்பா ராகு திசையே ஜாதகருக்கு நடக்குமாயின் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் நல்ல ப்ரோக்ரஸ் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில மேம்படக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் செய்வது, குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் செய்வது, பூர்வீக விஷயத்துக்காக செய்வது,
நமக்கு என்ன விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து கொஞ்சம் உட்பட்டு சில விஷயங்கள் எடுத்து ஒரு குறிக்கோள் நோக்கி நம்ம செயல்படுவது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ ராகு கேது பயிற்சியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்துல சனி வந்து நெகட்டிவா நம்ம 7 நாட் சனி வருதுங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. 7 நாட் சனிங்கிற சனி வரும்பொழுது விரய சனியில வந்து அதிகமான முயற்சிகள், அது பொருளாதாரம் முதலீடா இருந்தாலும் சரி, அதிக உழைப்பு போடுறதா இருந்தாலும் சரி, அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் சரி, அது மாதிரி கொடுத்து ஜென்மசனி அப்போ அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக போராடுவதும், பாத சனியில வந்து போட்ட உழைப்புக்கும் தகுந்த ஊதியத்தை, வருமானத்தையும், அந்த ப்ரோக்ரஸையும் பெறக்கூடிய அமைப்பாக அந்த 7.5 வருடங்கள் வந்து மனுஷனுக்கு வருதுங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த கம்ஃபோர்ட் ஜோன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் முடியுது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு மேம்பாடுக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அடுத்த படிநிலை பரிமாறும் டோட்டலாகவே நம்மளுடைய லைஃபோட ஸ்டேட்டஸ் மாறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் அபிலிட்டியையும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய மனநிலையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வாடுறது இன்னுமே முயற்சிகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள், பேச்சு மூலமா, தகவல் தொடர்பு மூலமா, கான்டாக்ட்ஸ் மூலமா சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்துல சில நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக சில ஆதாயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், 9ஆம் வீடை பார்ப்பதனால் சில பூர்வீக விஷயத்தினால கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், லாபம் பெறுவதற்காக சில முயற்சிகள் செய்வதற்காக 11ஆம் வீட்டு பார்வையும் வேலை செய்கிறது. கூட்டு விஷயமாக பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அடுத்த நிலை டெவலப்மெண்ட் விஷயத்தை நோக்கி மேஷராசிக்காரர்கள் படிப்படியா செயல்படுவதற்கு ஒரு உகந்த ஒரு பயிற்சியாகவும் ராகு கேது சனி குரு பயிற்சி வருகிறது. இந்த கடந்த 2.5 வருடம் காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை காட்டிலும் அடுத்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் வந்து ஆக்ஷன் ஃபீல்டாகவும் டிராமாட்டிக்காகவும் உழைப்பு சார்ந்த விஷயமாகவும் அதிகமா நாம வந்து இத்தனை விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அதிகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷராசிக்காரர்கள் அந்த காலத்தை கண்டிப்பாக எதிர்கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த 6 மாசம் இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அதுக்கு தகுந்த மாதிரி சில பிளானிங், அதுக்கு மாதிரி சில செயல்பாடுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மாணவ செல்வர்களா இருந்தாலும் சரி, முதியோரா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு வழியாக அடுத்த வாழ்க்கையில அடுத்த விஷயத்தை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி ஒரு படிநிலை மாறுவதற்காக, ஒரு ஸ்டேட்டஸ் மாறுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக 2025, 26, 27 வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குமே தவிர, இது வந்து 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம கோல்டன் டைம் முடிஞ்சிருச்சு, கம்ஃபோர்ட் ஜோன் முடிஞ்சதுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு அடுத்த நிலை வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் ஆரம்பம் ஆகிவிட்டதுங்கிறத நம்ம எடுத்துக்கணும் என்பதுதான் உண்மை. இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் என்ன ஒரு தசாபுக்திகள் உங்களோட ஜென்ம ஜாதக பிரகாரம் அந்த தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசாபுக்திகளாக இருக்கிறது பொறுத்து உண்மையே துல்லியமான பலன்களை நாம் கண்டிப்பாக பெறுவோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.